Hi மக்களே, வணக்கம். Welcome back to my new channel Simply with Satya. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆல்ரெடி நீங்க thumbnailல பார்த்திருப்பீங்க. What I bought from DMart. DMart போய் இந்த மந்த்லி ப்ரொவிஷன்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. யூசுவலி DMartக்கு எல்லாரும் கிராசரிஸ் வாங்கணும்னு நினைச்சிட்டு போவாங்க. பட் ஆனா அங்க இருக்கிற பொருட்கள் பார்த்துட்டு அது மேல ஆசைப்பட்டு தேவையில்லாத பொருட்கள்லாம் வாங்கிட்டு வருவோம். ஆனா நான் தேவையில்லாத பொருட்கள் வாங்கணும்னு நினைச்சிட்டே தான் DMart போவேன். ஆனா வீட்டுல கிராசரிஸ் தீர்ந்து போச்சு வாங்கணும்னு சொல்லிட்டு வீட்டில் இழுத்துட்டு போயிடுவேன். அப்படி நான் போய் சொல்லிட்டு போய் டிமார்ட்ல என்னென்ன வாங்கினேன் அப்படிங்கிறத உங்க கூட இன்னைக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். வாங்க ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த 2 பீஸ் கிளாஸ் கண்டெய்னர் தான் வாங்கினேன். இதனோட ப்ரைஸ் வந்து 159. ஸோ இது நான் எதுக்காக வாங்கினேன்னா நட்ஸு எல்லாம் போட்டு வைக்கிறதுக்காக வாங்கினேன். பட் யூஸ்வலாக நான் கிளாஸ் கண்டெய்னர் வாங்கினாவே எல்லாத்தையும் சீக்கிரம் உடச்சிடுவேன். இது எவ்வளோ நாள் வச்சிருக்க போகிறேன்னு தெரியல. நெக்ஸ்ட் இந்த நெக் பில்லோ வாங்கினேன். இப்போல்லாம் அடிக்கடி எனக்கு நெக் பெயின் வருது. காரில் போகும்போது, வீட்டில் இருக்கும்போது, வீடியோஸ் எடிட் பண்ணும்போது எல்லா டைம்லையும் நெக் பெயின் வர்றதுனால இது கொஞ்சம் போட்டால் பெட்டராக இருக்கும்னு யோசிச்சு நான் அதை வாங்கியிருக்கேன். எப்படி இருக்குன்னு தெரியல. இதனோட ப்ரைஸ் வந்து 299. இதுக்கு பாருங்க, இங்கே ஒரு பட்டன் இருக்குது. நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது, அதனால் வாங்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த லஞ்ச் டவல். ஆக்சுவலாக இது லஞ்ச் டவல் கிடையாது, இது ஹேண்ட் டவல். கிச்சனில் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக. பட் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால லஞ்ச் டவலாக யூஸ் பண்ணிக்கலாம்னு நினச்சிட்டு நான் வாங்கிட்டேன். ஒரு 6 பீஸ் வாங்கினேன். நல்லா லென்த்தியாக பெருசாகவே இருக்குது. இதனோட ப்ரைஸ் வந்து 29, ஈச் 29. இப்போ பார்த்தா ஒரு 5 பீஸ் தான் இருக்குது. இன்னொரு பீஸ் எங்கே போச்சுன்னு தெரியல, தேடணும். நெக்ஸ்ட்டு ஒரு ஏப்ரான் வாங்கியிருந்தேன். நல்லா இருக்குது, நல்லா திக்காக இருக்குது இதனோட மெட்டீரியலு. இதனோட ப்ரைஸ் வந்து 99. இப்போதைக்கு ஒரு பீஸ் தான் வாங்கினேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் போகிறப்ப இன்னொரு பீஸ் வாங்கிக்கலான்னு வந்துட்டேன். அடுத்து ஒரு குர்த்தா வாங்கினேன். இது வந்து நல்லா காட்டன் மெட்டீரியல் நல்லா இருக்குது. இது வந்து இதனோட ப்ரைஸ் வந்து 199. இதுக்கு மேட்சாக ஒரு லெகின் வாங்கினேன். இது ஆங்கிள் லென்த்து. இதனோட ப்ரைஸும் 199. ஸோ டோட்டலாக ஒரு 400லேயே என்னோட ஒரு அவுட்ஃபிட்டை நான் பிளான் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு 2 ஷார்ட்ஸு. ஆக்சுவலாக 4 ஷார்ட்ஸ் வாங்கினேன். இப்போ 2 தான் இருக்குது. என் பையன் வந்ததையுமே 2 போட்டு பார்த்துட்டான். ஸோ அதனால் இப்போதைக்கு 2 தான் இருக்குது. இது 2 ஈச் வந்து 179. 4 பீசஸ் வாங்கியிருந்தேன். மெட்டீரியல் நல்லாவே இருக்குது, நல்லா காட்டனு நல்லா இருக்குது. அடுத்து இந்த கிட்ஸ் ஹேங்கி. இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால பார்த்துட்டு வாங்கினேன். ஆல்ரெடி இருக்க கட்சிக்கெல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கியிருக்கேன். இது வந்து 6 பீசஸ் இருக்குது. இதனோட ப்ரைஸ் வந்து 59 ருபீஸ். டோர் மேட் வாங்கினேன். இதனோட ப்ரைஸ் 99. ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ. ஸோ அதனால் 2 தூக்கிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒன்று பார்த்ததையும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். அது என்னென்னா பாருங்கள், இதுதான். இதை பார்த்தா ஆல்பம் மாதிரி இருக்குது. ஆனால் இது ஆல்பம் இல்லை, இது பெட்ஷீட்டு. 2 பில்லோ கவர். இதனோட ப்ரைஸ் வந்து 499. அடுத்து ஒரு கேட்ச் கிளிப் ஒன்று வாங்கினேன். இதனோட ப்ரைஸ் வந்து 35 ருபீஸ். நெக்ஸ்ட்டு கிச்சனுக்கு தேவையான 2 கரண்டி வாங்கினேன். இது பேர் லேடெல்லாம், இது பேர் ஸ்பூனுன்னு சொல்கிறாங்க. நம்ம கரண்டினே சொல்லிக்குவோம். இதனோட ப்ரைஸ் 119. இதனோட ப்ரைஸ் 39. அழகாக இருக்குல்ல பார்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு கிச்சன் ப்ராடக்ட் தான், சர்விங் பவுல் ஆர் சர்விங் பிளேட்டு. இதனோட ப்ரைஸ் 39. அப்புறம் ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சில்வர் பிளேட் ஒன்று வாங்கினேன். இதனோட ப்ரைஸ் 129. நெக்ஸ்ட்டு ஒரு பிளேட் வாங்கினேன். இதனோட ப்ரைஸ் 59. அப்புறம் இன்னொரு பிளேட்டு. இதனோட ப்ரைஸ் வந்து 79. இதெல்லாம் நான் அந்த குக்கிங் வீடியோஸ்க்காக வாங்கியிருக்கேன். எவ்வளோ தூரம் வச்சு யூஸ் பண்ணுவேன்னு தெரியல, எவ்வளோ நாளில் உடைப்பணும்னு தெரியல. திங்ஸ் எல்லாம் போக ஆஸ் யூஷுவல் மந்த்லி கிராசரிஸ் தான் வாங்கியிருக்கேன். பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்றும் இல்லை. வீட்டுக்கு என்ன திங்ஸ் வேணுமோ அதை தான் வாங்கியிருக்கேன். மக்கானா 2 பேக்கெட். இது எனக்கு இது ஃப்ரெண்டோட குழந்தைக்கு ஃப்ரெண்டு வாங்கிட்டு வர சொன்னால் அதனால் 2 பேக்கெட்டாக வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் ஆஸ் யூஷுவல் நட்ஸு, காஃபி பவுடர், மெயினாக முக்கியம் ஹேண்ட் வாஷ், லிக்விட் ஹேண்ட் வாஷு அண்ட் வாஷிங் மிஷினுக்கு போகிற லிக்விட் எல்லாம் பெருசாக வாங்கிட்டு வந்தால் நிறைய சேவ் ஆகும். அதனால தான் போனால் ஒரு 4 லிட்டர் 5 லிட்டர் ஒட்டு தான் வாங்கிட்டு வந்துடுறது. அண்ட் சோப் பவுடர் ஆஸ் யூஷுவல், காஃபி பவுடர், டீ தூள், இதெல்லாமே பல்காக 4 சோப் 5 சோப் அப்படி வாங்கிட்டு வந்துட்டா ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த திங்ஸ் எல்லாம் நான் வாங்கிட்டேன். மறுபடியும் நான் கடைக்கு போக மாட்டேன் அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது. இடையில அப்பப்போ போய் இல்லாத பொருள் 1-2 மறந்துருப்பேன். போய் வாங்கிட்டு தான் வந்துட்டு இருப்பேன். முடிஞ்ச வரைக்கும் நான் அதை அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஒன்ஸ் மந்த்லி கிராசரிஸ் வாங்கிட்டா மறுபடியும் நான் கடை பக்கமே போகக்கூடாதுன்னு ஒவ்வொரு டைமும் நினைப்பேன். பட் அது நடக்கவே நடக்காது. எப்படி இருந்தால் ஏதோ 1-2 பொருள் மறந்துருப்பேன்.
ஒரு 2 மந்த்ஸுக்கு இதெல்லாம் கரெக்டாக இருக்கும். பட் இருந்தாலும் 10 நாளில் ஏதோ ஒரு பொருள் மிஸ்ஸிங்க, இது வாங்க மறந்துட்டேன் அப்படின்னு மறுபடியும் போய் வாங்கிட்டு தான் இருப்பேன். ஸோ அவ்வளோதான் வாட் ஐ பாட் ஃப்ரம் டிமார்ட். இந்த வீடியோ இதோட எண்டுக்கு வருது. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் லைக் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு, வியூ பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு, சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் என்னோட நன்றிகள். பாய்.